அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வானிலை முன்னெச்சரிக்கையை அறிய டிஎன் அலர்ட் செயலி தமிழக அரசு வெளியிட்டது. இதன் மூலம் தாம் இருப்பிடம் சார்ந்த வானிலை மற்றும் முன்னெச்சரிக்கை செய்திகளை பொதுமக்கள் தமிழிலேயே அறிந்து கொள்ளலாம். செயலியில் அடுத்த 4 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, மலைமானி வாரியான தினசரி பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களின் நீர் இருப்பு விவரம், தங்களது இருப்பிடம் வெள்ள அபாயத்திற்கு உட்பட்டதா போன்ற தகவல்களை அறியலாம். டிஎன் அலர்ட் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கமும் செய்து பயன்படுத்தலாம். இரண்டாவது அறிவிப்பு: தசரா பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறும் தசரா பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்று முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினத்திற்கு கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு: ஆயுத பூஜை தொடர் விடுமுறை. சென்னை தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில் அறிவிப்பு. இந்த ரயிலானது சென்னையிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடி வந்தடையும். மறுமார்க்கத்தில் 9ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை புறப்படும். நான்காவது அறிவிப்பு: பண்டிகை கால முன்பணம் பெறுவதற்கு அரசு ஊழியர்கள் களஞ்சியம் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசின் கணக்குத்துறை சார்பில் சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அனைத்து பணியாளர்களும் தங்களது பண்டிகை முன்பணத்தினை களஞ்சியம் செல்போன் செயலி மூலமாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி, கரூர், விருதுநகர் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை 1121 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என அமைச்சரான மூர்த்தி தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் செப்டம்பர் மாதம் வருகையை விட கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. பதிவு செய்த ஆவணங்களை அன்றே திருப்பி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: 17 மாவட்டங்களில் கனமழைக்கு இன்று வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மதுரையில் ஹெலிகாப்டர் சேவையை விரைவில் தொடங்க இந்திய விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் 500 கோடி ரூபாய் செலவில் 5000 சிறு பாசன ஏரிகளை புனரமைக்க நிதி ஒப்புதல் வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு: தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமானது நாளை 5ஆம் தேதி அன்று தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.